நீங்க பண்ணிட்டு இருக்க டயட் ஒரு ஹெல்தி டயட்டா இல்ல ஃபேட் டயட்டா எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான நியூட்ரியன் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவுகள், காய்கறிகள், நான் வெஜிடேரியன், முட்டை, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுகள் இந்த 25-30 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 30-50 வருஷங்களாவும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நீங்க நம்மளோட உணவுகள் இல்லாம நீங்க வந்து மார்னிங்ல வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதோ இல்ல ஸ்மூதிஸ் எடுக்கிறதோ இல்ல ஜூசஸ் எடுக்கிறதோ, மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்குற இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எடுக்கிறதோ, சாக்லேட் மாதிரி வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது, ரைஸ் வந்து நான் அவாய்ட் பண்றேன், இந்த மாதிரியான டைப் ஆஃப் டயட்ல இருந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி நீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்றீங்க, உங்களோட மணி வேஸ்ட் பண்றீங்க, உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க, அண்ட் ரொம்ப முக்கியமா உங்களோட குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். வெயிட் குறையறதுனால மட்டும் அது ஹெல்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அட் த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம கெயின் அதுக்குள்ளதான் வரப்போம். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கடகடன் குடுக்குடுன்னு 3 மாசம் 6 மாசத்துல வந்து நம்ம தீபிகா படுக்கோம் மாதிரி ஆக போறதுல ஆகவும் தேவையில்லை. பொறுமையா லைஃப் ஸ்டைலா நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதுல கன்சிஸ்டன்சி அண்ட் பொறுமை ரொம்ப 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 முக்கியம்.